தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரின் விழாவை தாய் திருச்சபை இன்று கொண்டாடுகின்றது. ஆவியானவர் நம் அனைவருக்கும் துணையாக இருந்து இயங்கு சக்தியோடு நம்மை இயக்க வைக்கின்றவராக, அச்சம் தவிர்த்து வாழுகின்ற நம்பிக்கை தருகின்றவராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை வழிநடத்த வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மரத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நம்பி நகுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரும் செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே.
ஜெபிப்போமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைப்பொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே கூட்டத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவது எப்படி என்று வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோமியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நாம் எல்லாரும்
ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய மற்றும் 12 முதல் 13 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய மற்றும் 12 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரின் விழாவை நாம் இன்று மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் தோன்றியது முதல் இந்நாள் வரையிலும் ஆவியானவரின் செயலின்றி இந்த உலகத்தில் எதுவும் அமைந்ததாக இல்லை. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன் உயிர் மூச்சை ஊதி மனிதனுக்கு உயிர் கொடுத்தது கடவுளின் முதல் படைப்பு. அது ஆவியானவரின் செயல். எசேக்கியேல் ஆகமம் 37 வாசிக்கிறோம், உலர்ந்து போன எலும்பு கூட்டுக்குள் ஆவி புகுந்து உயிர் தந்தது. இறைவனின் புது படைப்பு இது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவனின் முதல் படைப்பில் மட்டுமன்றி புது படைப்பிலும் தூய ஆவியானவரின் ஆற்றல் செயல்படுகிறது. திருப்பாடல் 104:30 வாசிக்கின்றோம், உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆம் அன்பிற்குரியவர்களே, உலகத்தை படைத்த கடவுள் மண்ணகத்தை புதுப்பிக்கவும் ஆவியானவரை அனுப்புகிறார். அவரின் செயல்பாடுகளால் கடவுள் விரும்புகின்ற புது படைப்பாக நாம் மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். எசேக்கியேல் ஆகமம் 36ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வார்த்தைகளில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், அப்போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று. இந்த வாக்கிற்கு ஏற்ப இஸ்ரவேலரை மீண்டும் உடன்படிக்கை வாழ்வில் நிலைநிறுத்துவதில் தூய ஆவி பெரும் பங்கு வகித்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் மிக அழகாக அறிய வருகின்றோம். அவர்கள் வாழ்வில் தொடர் புதுப்பித்தல் நடந்து கொண்டேதான் இருந்தது. பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசு மாபெரும் கொடையாக தூய ஆவியானவரை சீடர்களுக்கு அளித்தார். பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே விழா பாஸ்கா விழாவிற்கு பின் 50ஆம் நாள் நன்றி விழாவாக அமைந்தது. முதற் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக்கும் நன்றி விழாவாகவும் இருந்தது. அதோடு கூட சீனாய் மலையில் கடவுள் இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கையின் நினைவு நாளாகவும் இது இருந்தது. உடன்படிக்கையில்தான் அவர்கள் இறைவனின் மக்களானார்கள். புதிய பாஸ்காவாகிய இயேசுவின் உயிர்ப்பின் 50ஆம் நாள் ஆவியின் பொழிதலால் திருச்சபை என்ற சமூகம் இறைவனுக்கு ஏற்ற மக்கள் சமூகமாக உருவெடுக்கிறது. உயிருக்கு பயந்து யூதர்களுக்கு பயந்து அஞ்சு நடுங்கிய சீடர்கள்
ஆவியானவரின் வருகைக்கு பிறகுதான் புத்துயிர் பெறுகின்றார்கள், புதிய தெம்பை பெறுகிறார்கள், தைரியத்தை பெறுகிறார்கள். அதன் பிறகுதான் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுகின்ற பலத்தை பெறுகிறார்கள். ஆவியானவர் அவர்களை தூண்டி, அவர்களுக்கு பலம் கொடுத்து, புதிய தெம்பை கொடுத்து, பயத்தை தவிர்த்து நம்பிக்கையோடு செல்வதற்கான உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தின் துவக்க முதல் இன்று வரையிலும் நம்மை புதுப்படைப்பாகவே மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஆவியானவரின் விழாவை கொண்டாடுகின்ற இன்று நாமும் ஒரு புது படைப்பாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது சிந்தனையில், நமது சொல்லில், நமது செயலில், நமது வாழ்வில், நமது சமூக பணியில், இவை அனைத்திலும் புதுப்படைப்பாக நாம் மாற வேண்டும். கடவுள் விரும்புகின்ற சிந்தனை, அவர் விரும்புகின்ற வாய்ச்சொல், அவர் விருப்பப்படியான ஒரு வாழ்க்கை, அவர் விரும்புகின்ற சமூகமாக இது மாற நமது தற்கையளிப்பு, இதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். ஆவியானவரின் இந்த விருப்பத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு புதுப்படைப்பாக மாறி புதிய வடிவத்தை, உருவத்தை உலகிற்கு கொடுக்க நம்மையே கையளிப்போம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கை சொல்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பார்ந்த இறை மக்களே, ஆவியானவர் நம்மீது இறங்கி வரும்போது நாம் புதுப்படைப்பாக மாறுகின்றோம். ஆவியானவரின் செயல்பாடு நம்மில் மிளிரும் போது இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுகின்றோம். இந்த அருமையான வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மையும் நமது குடும்பங்களையும் இறைவன் பதம் ஒப்படைத்து ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு புதுப்படைப்பாக மாறுகின்ற பாக்கியத்திற்காக வேண்டுவோம். ஆவியானவரே, அனைத்து குடும்பங்கள் மீதும் இறங்கி வாரும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகின் பல்வேறு சூழ்நிலைகளால் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடர்கள், நோய்கள், தோல்விகள், சங்கடங்களினால் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கடைக்கண் கொண்டு பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற சிக்கல்களை, பிரச்சனைகளை, நோய்களை எல்லாம் நீக்கி ஆவியானவரின் வருகை அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து, நம்பகத்தன்மையை கொடுத்து
அவர்கள் சிறந்ததொரு வாழ்க்கை வாழும்படியாக வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம் தாய் திருச்சபையை, இந்த உலகம் முழுவதையும், உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களையும், இன்னும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், நாடுகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து விடுதலை வழங்கி நற்சுகம் தந்து நல்வாழ்வு தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தோல்வி கண்ட அனைத்து மக்களும் வெற்றியடைய வேண்டும். நம்பிக்கை இழந்த மக்கள் நம்பிக்கையை திரும்ப பெற வேண்டும். இனி ஒரு வாழ்வு உண்டு, இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் வாழ்வதற்கான தெம்பை கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் மீது நம்பிக்கை கொண்டு நலமாய் சுகமாய் மகிழ்வாய் வாழும்படி ஆவியானவர் எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா, தொடரும் பயணம் பாதை வைத்தே ஏற்றுக்கொள்வாயா, இறை தியாக வாழ்வில் நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா, என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா, என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா, தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா. அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர்.
திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களும் நிறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரன் சூசை, எல்லா திருநிலையினர், பள்ளம்வாழ் பங்கு மக்கள் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். எம்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எமை காத்து அழைத்துச் செல்வதாக. எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும், இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு, இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு, உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும், அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரோட்டும் உமதன்பு குறையாதையா. அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரோட்டும் உமதன்பு குறையாதையா. மகிழ்வூட்டும் விருந்தாக, மகிழ்வூட்டும் விருந்தாக எழுந்திங்கு நீ வந்த, நிறைவூட்டும் உமதன்பு நான் என்றும் உயிர் வாழ்வேன், நான் என்றும் உயிர் வாழ்வேன். நானிலமெங்கிலும் அன்பினும் தீபங்கள் ஒளி சிந்தும், உளமதன் மகிழ்வினில் உறவினும் ராகங்கள் உருவாகும். உயிரினில் உணர்வில் கலந்திடும் நாதா, காலங்கள் தோறும் பாடிடுவேன், பாடிடுவேன், நான் பாடிடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். ஜெபிப்போமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் என்றென்றும் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், கடவுள் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.